எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால். இந்த முடவாட்டுக்கால் வந்து எல்லா நோய்களையும் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த முடவாட்டுக்காலுக்கு உண்டு. இந்த முடவாட்டுக்கால் சூப் எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும், பூண்டு ஒரு 3 பல் எடுத்துக்கணும், ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும், மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும், மஞ்சள் வந்து தேவையான அளவு, பச்சை மிளகா 2 எடுத்துக்கணும், முடவாட்டுக்கால் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும். இதை எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஒரு 1/2 லிட்டர் நல்லா தண்ணியை ஊற்றி இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சதை அதில் போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நல்லா இளம் சூட்டில் வந்து நம்ம குடிக்கும்போது ஒரு 10 டேஸ் குடிச்சிங்கனாவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி குடிக்கும்போது உங்களுக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி, மாதவிடாய் டைமில் வர அடிவயிற்று வலி சரியாயிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குதிங்கால் வலி, இந்த குளிர்காலத்தில் இந்த தசை பிடிப்பு, கை கால்கள்லாம் விருத்து போகிறது, தோள்பட்ட வலி எல்லாமே சரியாயிடும். காய்ச்சல் வர டைமில் இந்த முடவாட்டுக்கால் சூப்பை நீங்கள் குடிக்கும்போது காய்ச்சல் உடனடியாக படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாத நோய் வரும்போது இந்த முடவாட்டுக்கால் ஒரு கிழங்க போட்டு நல்லா சுடு தண்ணியில் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு குளிக்கிற தண்ணியில் இதை கலந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லா கை கால்லாம் நல்லா நீவி ஊற்றும் போது அந்த வாத நோய் வந்து சரியாயிடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.